அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்திக்குள் பிளவு, ஹரிணி தலைமையில் அதிருப்தி அணி. விபத்தில் சிக்கிய கொழும்பிலிருந்து பயணித்த பேருந்து. திடீரென சரிந்து விழுந்த பாரிய வெசாக் தோரணம், தமிழர் பகுதியில் சம்பவம். ஊடகவியலாளரை பலியெடுத்த விபத்து, சாரதி தப்பியோட்டம். வவுனியாவில் சூறாவளி, மின்வயரின் மீது முறிந்து வீழ்ந்த மரம், அதிகாரிகளின் அசண்டை ஈனம். புதிய உள்ளூராட்சி நிறுவனங்களை நிறுவுவதில் சிக்கல். அமைதி பேச்சுவார்த்தை, உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல், 9 பேர் உயிரிழப்பு. இங்கிலாந்தில் ராணுவ தளத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து, 3 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் நடந்த பாரியளவிலான நூதன மோசடி, சிஐடி விசாரணைகள் ஆரம்பம். தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுள் சப்தமின்றி பாரிய விரிசல் ஒன்று தீவிரமடைந்து வருவதாக அரசியல் ஆய்வாளர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையில் ஒரு அணி ஜேவிபி சார்பு கடும் போக்குவாத அணியாகவும், பிரதமர் ஹரிணி தலைமையில் இன்னொரு அணி மிதவாத போக்குடைய அணியாகவும் பிளவுபட தொடங்கியுள்ளது. தற்போதைக்கு பிரதமர் ஹரிணி தலைமையிலான அணியில் உயர்கல்வி தகமையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணி சேர தலைப்பட்டுள்ளனர். அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஆரம்பத்தில் மிதவாத போக்குடைய அணி சார்பாக இருந்த போதும் அண்மையிலிருந்து கடும் போக்குவாத அணி பக்கம் சாய தொடங்கியிருப்பதாகவும் கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று கித்துல்கல பிரதேசத்தில் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வேகமாக பயணித்த கார் ஒன்று பேருந்தின் பக்கவாட்டில் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக விபத்தில் எவரும் படுகாயம் அடையவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை பிரதேசத்தில் கட்டப்பட்ட வெசாக் தோரணம் ஒன்று திடீரென சரிந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையில் வீசிய பலத்த காற்று காரணமாக வெசாக் தோரணம் இவ்வாறு சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹபரணை திருகோணமலை வீதியில் அனுராதபுரம் ஹபரணை கல்வங்குவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஊடகவியலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. வாகனம் ஒன்று ரத்தினபுரியில் இருந்து கந்தலாய் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் திருகோணமலை கந்தலாய் பகுதியைச் சேர்ந்த இளம் ஊடகவியலாளர் ஒருவராவார். விபத்தினை ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதி அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் விபத்து தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பூந்தோட்டம் சந்தையில் மின்சார வயரின் மீது தென்னை மரம் முறிந்து வீழ்ந்து பல மணி நேரமாகியும் அதனை அகற்றுவதில் மின்சார சபை அசண்டையீனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வவுனியாவில் இன்று காலை 7 மணியளவில் கடும் சூறாவளி காற்று வீசியதுடன் மழையும் பொழிந்தது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதுடன் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வவுனியா நகர பகுதியில் இருந்த நடைபாதை, விற்பனை நிலையங்கள் காற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பூந்தோட்டம் சந்தையில் வீதிக்கரையில் நின்ற தென்னை மரம் முறிந்து மின்சார வயரின் மீது வீழ்ந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. இது தொடர்பாக மின்சார சபைக்கும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவிற்கும் பொதுமக்களால் தகவல் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் மரம் முறிந்து 4 மணி நேரம் கடக்கின்ற நிலையிலும் அது இன்னமும் அகற்றப்படவில்லை. குறித்த மரம் பாதையின் நடுவில் ஆபத்தான முறையில் காணப்படுகின்றது. பொதுமக்கள் அதனூடாகவே பயணம் செய்து வருகின்றதாகவும் நிலையினை காண முடிகின்றதாகவும் குறித்த தகவல்கள் தெரிவிக்கின்றன.
உள்ளூராட்சி நிறுவனங்களை நிறுவுவதில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பல அரசியல் கட்சிகளில் எழுந்துள்ள பல்வேறு சிக்கல்கள் மற்றும் நெருக்கடிகளினால் உறுப்பினர் பட்டியலை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த தாமதத்தை கருத்தில் கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களுக்கும் உறுப்பினர்களின் பெயர்களை ஒரு வாரத்துக்குள் அனுப்புமாறும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டிய உறுப்பினர்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை இந்த பெயர்கள் அனைத்தும் கிடைத்த பின்னரே வெளியிட முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது. இதேவேளை 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரப்பூர்வ பதவிக்காலம் 2025 ஜூன் 2 ஆரம்பமாவதாக ஆணைக்குழு முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் நாட்டில் பயணிகள் பேருந்தின் மீது ரஷ்யா ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் 9 பேர் பலியாகியுள்ளனர். கடந்த 2022 ஆண்டு முதல் நடைபெற்று வரும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நேற்று துருக்கியில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை உக்ரைனின் சுமி மாகாணத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. சுமி மாகாணத்தின் பிலோபிலியா பகுதியில் பேருந்து ஒன்றின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 9 பேர் பலியாகினர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுமி மாகாண நிர்வாகத்தின் தரப்பின் கூறுகையில், இந்த தாக்குதல் ரஷ்யாவின் மற்றொரு போர்க்குற்றம் எனவும் எந்தவொரு ஆபத்தும் விளைவிக்காத மக்கள் போக்குவரத்து பேருந்தின் மீது ரஷ்யா வேண்டுமென்றே தாக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முன்னதாக துருக்கியில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் சுமார் 1000 போர் கைதிகளை பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது. மேலும் இருதரப்புக்கும் இடையில் பல முக்கிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் ரஷ்யா முன்வைத்துள்ள கருத்துக்களை தங்களுக்கு உடன்பாடில்லை என அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியமும் அறிவித்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தின் தென்கிழக்கு பிராந்தியமான ஆக்ஸ்போர்டுஷையர் நகரில் இராணுவ தளம் அமைந்துள்ளது. விமானப்படைக்கு சொந்தமான அந்த இராணுவ தளத்தில் முன்பு கூட்டு போர் பயிற்சி, வழக்கமான இராணுவ பயிற்சிகள் போன்றவை நடைபெற்றன. ஆனால் தற்போது அந்த இராணுவ தளங்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டன. கைவிடப்பட்ட அந்த இராணுவ தளம் தற்போது ஆயுதங்கள், வெடிமருந்துகள் வைப்பதற்காக பயன்படுகின்றது. இந்த இராணுவ பயிற்சி தளத்தில் நேற்று திடீரென தீப்பிடித்தது. பின்னர் மளமளவென அருகிலுள்ள பகுதிகளுக்கும் தீ வேகமாக பரவியது. இதனால் சிறிது நேரத்தில் அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. எனவே அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டனர். இதற்கிடையே அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தனர். அவர்களின் பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதே சமயம் இந்த தீ விபத்தில் தீயணைப்பு வீரர்கள் உட்பட 3 பேர் உடல் கருகி பலியாகினர். படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. லங்கா கார் வேர்ல்ட் என்ற பெயரில் நடாத்தப்பட்ட பாரிய அளவிலான நிதி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேக நபர்கள் லங்கா கார் வேர்ல்ட் என்ற பெயரில் வலைத்தளங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வாகனங்களை விற்பனைக்கு விளம்பரப்படுத்தியுள்ளனர். அத்துடன் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக பல்வேறு வங்கிக் கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளனர். இவ்வாறு பணம் கட்டியவர்களை அவர்கள் ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கேவா தேவகே, சஞ்சீவ, உப்புல் விஜயரத்னம், ரணசிங்க ஹேட்டியாராச்சிகே, டிஸ்னா ரோஷனி ரணசிங்கம். சந்தேக நபர் பற்றிய ஏதேனும் தகவல் இருந்தால் பின்வரும் எண்களுக்கு தெரிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர். அந்த வகையில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் 0785949911 அல்லது 0112398572 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் சிஐடியின் 0112322014 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் அறிய தருமாறு கேட்டுக்கொள்கின்றனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.